இப்பெல்லாம் பொதுவாவே அம்மா பாக்குற பசங்க, அம்மாவை பிடிக்கிற பசங்களை பொண்ணுங்க கட்டிக்கிட்டா பொண்டாட்டி நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் பசங்களுக்கு உண்டு எப்பவுமே பொண்ணுங்க மத்தியில. இப்ப அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ஏன் மாறிட்டு வருது அப்படின்னா, அம்மா பாக்குற பையனும் அம்மா மேல பாசம் வைக்கிற பையனை நம்ம கட்டிக்கிட்டா நம்மளையும் அதே மாதிரி கட்ட பொண்டாட்டி அதே மாதிரி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா பாக்குற பையனை வந்து நம்ம ஆசைப்பட்டு கட்டிக்கிறாங்க. அப்படி கட்டிக்கிட்டு வாழ்க்கையில தன்னோட அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் பாத்ரூமே போறாங்களாம். அந்த மாதிரி பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அம்மா பேச்சு கேட்கலாம், அம்மாவை மதிக்கலாம், அம்மா தட்டாம கேட்கலாம். ஆனா வந்து அம்மா கிட்ட எதெல்லாம் கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும், பொண்டாட்டி கிட்ட எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். பொதுவாவே எல்லாத்துக்கும் எல்லா பேச்சும் நான் அம்மா பேச்சு தான் கேட்பேன், பொண்டாட்டி பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுங்க வெறுப்பாயிடுறாங்க. இப்ப எப்போ இல்ல அம்மா மேல பாசம் இருக்கிற பையனை நம்ம கட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே, நம்மளோட அம்மா அப்பா சொன்னாங்களே அப்படின்னு நம்ம கட்டிக்கிட்டோமே. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே எதுக்கு எடுத்தாலும் போய் அவங்க அம்மா கேட்கறாரு. ஒரு கடைக்கு போகணும்னா அம்மா கேட்கறாரு, சினிமாக்கு போகணும்னா அம்மா கேட்கறாரு, பாத்ரூம் போனா கூட அவங்க அம்மா கேட்கறாரு. இவரை கட்டிக்கிட்டு நான் எதுக்கடா கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க எல்லாம் வெறுப்பாயிடுறாங்க. அதனால உங்க பொண்டாட்டி பேச்சையும் கேளுங்க, அம்மா பேச்சையும் கேளுங்க. அம்மாவை மதிங்க, அம்மாவுக்கு அன்பு கொடுங்க, பாசம் கொடுங்க, எல்லாமே கொடுங்க. நீங்க என்னெல்லாம் அம்மா கொடுக்குறீங்களோ அதையும் பொண்டாட்டிக்கும் கொடுங்க. ஏன்னா பொண்டாட்டி உங்களையே நம்பி வந்தவ. அதை மனசுல வச்சுட்டு பொண்டாட்டி நல்லா பாத்துக்குங்க. அதனால பொண்ணுங்களை இப்ப அம்மா வளர்க்குற பையன் வேண்டாம், எனக்கு அப்பா வளர்க்குற பையன் கூட நம்மளை புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. அம்மா மேல எப்பவுமே அந்த உலகத்துல அம்மாவுக்குன்னு தனியா மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு வந்து பசங்க கிட்ட குறையாம இருக்கிற காரணம் வந்து பசங்க மாப்பிள்ளை பசங்களா நீங்க மட்டும்தான். சரிங்களா? என்னைக்கும் அம்மா மேலயும் பாச வைங்க, பொண்டாட்டி மேலயும் பாச வைங்க. ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலா ஒரே தராசுல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும், உங்களோட சிந்தனைகளும் உங்களோட எண்ணங்களும் ரிலாக்ஸா இருக்கும். அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம்.